தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. மதுரையில் விஜயகாந்த் படித்த MC மேல்நிலை பள்ளியில் அவரது மறைவுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. ஆசிரியர்களும் மாணவர்களும் அவரது படத்துக்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். விஜயகாந்த் அவர்கள் இந்த பள்ளியில் படித்தது எங்களுக்கு மிகவும் பெருமையை அளிக்கிறது. அவர் 6ஆம் வகுப்பில் இந்த பள்ளியில் சேர்ந்திருக்காங்க. சேர்ந்து அது நல்ல ஒரு ஒழுக்கமான ஒரு மாணவராக திகழ்ந்திருக்கிறார். கபடியில் மிகவும் ஆர்வமுள்ள ஒரு மாவட்டு. 9-10 சென்ட் மேரிஸில் படிச்சிருக்காரு. சென்ட் மேரிஸில் படிக்கும் பொழுது கபடியில் அப்பையும் நல்ல ஒரு ஆர்வத்தோடு விளையாண்டுருக்கிறார். மேலும் பள்ளிகளுக்கு இடையே உள்ள போட்டியில் வெற்றி அடையும் பொழுது அந்த பள்ளிக்கு 1/2 நாள் லீவும் வாங்கி கொடுத்துள்ளார். அந்த அளவுக்கு தலைமை ஆசிரியருடன் நெருக்கமாக பழகக்கூடிய ஒரு நண்பர். மேலும் அவங்களுடைய ஃபாதர் ரைஸ் மில் கீரைத்துறை பகுதியில் வைத்து நடத்தியுள்ளார். அந்த ரைஸ் மில்லில் அவர் வேலையாள்களாக தானும் மூட்டைகளை தூக்கியுள்ளார். நானும் மூட்டையை தூக்குவேன், எனக்கு சம்பளம் கொடு என்று அவங்களுடைய தகப்பனாரிடம் வாங்கியுள்ளார். மேலும் அந்த தொழிலாளிகள் தண்ணீர் அருந்தும் பொழுது நல்ல தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்று தகப்பனாரிடம் கூறியுள்ளார். அதர் மேலும் ஒரே டம்ளரை தான் அத்தனை தொழிலாளிகளும் குடிக்க வேண்டும், பாகுபாடு இருக்கக்கூடாது என்பதை அந்த காலத்திலே வலியுறுத்தியுள்ளார். திரு விஜயகாந்த் என்பவர் எங்கள் பள்ளியில் முன்னாள் மாணவர். எங்கள் பள்ளியில் பயிலும்போது விஜயராஜ் என்ற பெயரில் 6ஆம் வகுப்பு சேர்ந்துள்ளார். இவர் இங்கே படிக்கும்போது விளையாட்டில் ஆர்வம் உள்ளதனால் எங்களுடைய பள்ளி நிர்வாகம், மதுரை கல்லூரி மேல்நிலைப்பள்ளி வாரியம் அவருக்கு நல்ல ஆக்கமும் ஊக்கமும் தந்துள்ளது. அவர் கபடி விளையாட்டில் அதிகமாக இருந்ததால் எங்கள் பள்ளியில் உள்ள உடற்கல்வி ஆசிரியர்கள் அவருக்கு நல்ல ஊக்கம் தந்து கபடி பயிற்சி நன்றாக தந்துள்ளார். அவருடன் படித்த மாணவர்கள் ஸ்டேட் லெவல் காம்படிஷனில் கலந்துக்காக பள்ளி நிர்வாகம் திருவப்பட்டுள்ளது. அவருடைய இன்றைய இழப்பு எங்களுடைய பள்ளியின் முன்னாள் மாணவர் என்பதால் எங்களுக்கு மிகப்பெரிய இழப்பாக உள்ளது. அவரை இழந்து வாடும் குடும்பத்தாருக்கு எங்கள் நிர்வாகத்தின் சார்பாகவும் எங்கள் பள்ளியின் சார்பாகவும் அவர்கள் ஆழ்ந்த கண்ணீர் அஞ்சலி செலுத்துகிறோம். விஜயகாந்த் படித்தபோது எடுக்கப்பட்ட வருகை பதிவேட்டை ஆசிரியர்கள் பார்வையிட்டனர். விஜயகாந்த் படிப்பிலும் கபடி விளையாட்டிலும் ஆர்வமாக இருந்ததாக நினைவு கூர்ந்தனர். திரு விஜயகாந்த் அவர்களுக்கு நாங்கள் கண்ணீரஞ்சலி மரியாதைக்குரியான கண்ணீரஞ்சலி செலுத்தினோம் மாணவர்களோட, ஆசிரியர்களோட. அவர் முன்னாள் மாணவர் எங்களுக்கு செய்தி எங்களுக்கு கிடைச்சதில் ரொம்ப மிகப்பெரிய சந்தோஷம். யாருமே கொடுக்க முடியாத பாக்கியம் அந்த எங்களுக்கு முன்னாள் மாணவர் என்றது ரொம்ப பெருமையாக இருக்குது. எங்களோட கல்லூரி நிர்வாகத்தின் கீழ் இயங்கக்கூடிய எம்சி மேல்நிலை பள்ளியில் இருக்கக்கூடிய முன்னாள் மாணவர். அவர் ஆரம்பத்தில் ரொம்ப கபடி பிளேயராக இருந்திருக்காரு. அவர் உடல் ஆரோக்கியத்திலும் சரி, வீட்லேயும் சரி, தென்னிந்திய நடிகத்தோட சங்க தலைவராக இருந்து அதில் இருக்கிற கடன்லாம் அடைச்சிருக்காப்புல. அதே போல் நல்ல மனிதர், ஒரு வேணந்தரை போல் ஒரு கர்ஜீன்மன ஒரு குரல் இனிமேல் எங்கே தமிழ்நாடு மக்கள் காண்பாங்கன்றது தெரியல. தைரியமாக ஃபேஸ் டு ஃபேஸ் பேசக்கூடிய, முகத்துக்கு நேராக பேசக்கூடிய ஒரு உன்னதமான மனிதர் அவர். இது எல்லாமே எங்கள் பள்ளியிலேருந்து கொடுக்கக்கூடிய ஆக்கமும் ஊக்கமும் வளர்த்தக்கூடிய, பள்ளியிலேருந்து கொடுத்தக்கூடிய ஆசிரியர்கள் கொடுத்தக்கூடிய நன்மதிப்பு தான் அவருக்கு கிடைச்சிது. அவரோட குடும்பம் நாங்கள் எங்கள் பள்ளியின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். விளையாட்டில் பொறுத்த வரைக்கும் சக மாணவர்களை யாருமே விட்டு கொடுக்க மாட்டார். எல்லாருமே அவர் வீட்டுக்கு போனால் சாப்பிட்டு தான் போகணும், அந்த மனதோட வயிறார சாப்பிட்டு தான் நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உன்னதமான மனிதர். பாரதியாரை பொறுத்த வரைக்கும் ஒரு சாப்பாடு இல்லைன்னா உலகத்தையே அழிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பாரதியாரை சொல்லிட்டு போனார். அந்த தத்துவத்தில் இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான மனிதர் நமது விஜயகாந்த். அவரது பள்ளியில் விஜயராஜான்றது அவரோட பேர். பள்ளியில் அவரை இப்போ படத்தில் இப்போ நடிக்கும்போது விஜயகாந்த் புரட்சி கலைஞர் அப்படின்றது அவருக்கு மேற்கொண்டு மக்களால் கொடுத்தக்கூடிய ஒரு பட்டம்.
அது கருப்பு எம்ஜிஆர்னு கூட சொல்லுவாங்க. ஒரு உன்னதமான மனிதர் வந்து இல்லாமல் போனது ரொம்ப வருத்தமாக இருக்குது. வேலை பார்க்குறதுலையும் சரி, ஒரு தொழிலாளிக்கு தொழிலாளியாக இருந்து சக மனிதர் யாரையுமே விட்டு கொடுக்க மாட்டார். கஷ்டம் இருந்தால் அந்த கஷ்டத்தை போக்கி நிதி உதவி செஞ்சக்கூடிய ஒரு உன்னதமான மனிதர். தனக்கு இல்லாட்டினாலும் மற்றவங்களுக்கு கொடுத்து வாழணும், தன்னலம் இல்லாமல் பொதுநலம் பிறநலம் காணக்கூடிய திரு விஜயகாந்த் அவர்கள் இல்லாமல் இருப்பது ரொம்ப வருத்தமாக இருக்குது. கடவுள் வந்து நல்லவங்களை வந்து ரொம்ப சோதனை பண்ணி கூட்டிகிட்டு போயிடறாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப வருத்தமாக இருக்குது. அவரெல்லாம் இருந்திருந்தாருன்னா நேரத்துக்கு கல்வி வளர்ச்சியும் சரி, தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்னும் பெரிய வளர்ச்சியெல்லாம் கண்டிருப்பாங்க. மக்களிடையே நிறைய இது போயிருப்பாங்க, நல்ல வளர்ச்சி வந்திருக்கும். ஏழை பங்காளன் அப்படின்னு பேர் அவருக்கு. மக்களோட மக்களாக அந்த ஒரு கிழவி பாட்டிகள்லாம் வந்து வயதான மூத பாட்டிகள்லாம் அவருக்கு கன்னத்தில் முத்தம் கொடுத்து அரவணைச்செல்லாம் பார்த்துருக்கேன். நான் சோழவந்தான் பகுதியில் நிறையா பார்த்துருக்கேன். அவரோட வரும்போது மக்களோட மக்களாக இருந்து நேரடியாக வந்து தைரியமாக பேசக்கூடிய ஒரே உன்னதமான மனிதர். விஜயகாந்த் நேற்று இறந்து போயிருக்காங்க சார். அது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. எங்கள் ஸ்கூலில் தான் படித்தாராம், 6th 7th 8th கபடி பிளேயராக இருந்திருக்காரு. சார்லாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி படிச்சிருக்காங்க சார். இப்போ மனசே கேட்கல, இந்த மாதிரி இறந்து போயிருக்காங்க அப்படின்னு. உங்களை காலையில் வந்தவொடனே நினைவஞ்சலி செலுத்துகிறோம் எல்லோரும் சேர்ந்து. அதான் சினிமாவில் அவரை விட மிஞ்ச யாருமே கிடையாது. கேப்டன் அப்படின்னாலே அவர் தான், விஜயகாந்த் தான். அவர் இறந்து போனது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம ஸ்கூலில் தான் அவர் படித்த பள்ளியில் தான் இப்போ நாங்களும் படிக்கிறோம். எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அவர் படித்த பள்ளியில் நாங்கள் படிக்கிறோமே, இதெல்லாம் நினச்சி கூட பார்க்கல. அவர் படிச்சிருக்காரு, நம்ம திருப்பி இங்கே படிச்சுட்ருக்கோம் அப்படின்ட்டு.